Good morning students. இன்னைக்கு நாம பார்க்க போறது 12th மேத்ஸ்ல ஃபர்ஸ்ட் வால்யூம்ல 5th யூனிட் 1 மார்க் ஷார்ட்கட். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் பாசிங் த்ரூ த 1,5 4,1 அண்ட் டச்சிங் y ஆக்சிஸ். ஓகேவா? x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் மைனஸ் 5x minus 6y plus 9 plus lambda into 4x plus 3y minus 19 equal to 0 where lambda is equal to lambda ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? இங்க ரெண்டு பாயிண்ட் இருக்கு ஓகேங்களா? இந்த ரெண்டு பாயிண்ட் இருக்கிறதுனால ரெண்டு வேல்யூ உள்ளது தான். இங்க பாருங்க, இந்த 5ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணா 9, ஸோ அப்போ பைல 9 வரும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர். செகண்ட் பாருங்க, the eccentricity of the hyperbola whose lattice rectum is 8 and the conjugate axis is equal to half of the distance between the foci. ஓகே, இங்க 8 எப்படி எல்லாம் 2/3, அப்போ 2/3னா 2/3 அந்த 2/√3 இருக்கிறது தான் ஆன்சர். தேர்ட் ஒன் பாருங்க, circle x square plus y square equal to 4x plus 8y plus 5 intersect the line 3x minus 4y equal to ma at two distinct pointsல இருக்குன்றாங்க. இப்போ m ஓட வேல்யூவை தான் பார்க்குறோம். இங்க பாருங்க, இங்க ஃபுல்லா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல உள்ளதெல்லாம் பிளஸ், இங்க மைனஸ் இருக்கு. அப்போ பிளஸும் மைனஸும் உள்ள வேல்யூ. ஃபோர்த் ஆன்சர் -35 less than m less than 15. ஃபிஃப்த் பாருங்க, the length of the diameter of the circle. ஓகே, length of the diameter. டயாமீட்டர் இந்த கார்னர்ல இருந்து அந்த கார்னர் வரைக்கும் சர்க்கிள் வழியா பாசம் ரொம்ப லென்த்தா இருக்கும். லென்த்னா ரொம்ப பெருசு, அப்ப பெரிய வேல்யூ யாரு? 10/3 10/3. தேர்ட் ஆன்சர். ஃபிஃப்த் ஒன் பாருங்க, ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் 3x ஸ்கொயர் பிளஸ் by ஸ்கொயர் பிளஸ் 4bx மைனஸ் 6by பிளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஓகே, இங்க இருக்கக்கூடிய வேல்யூ ரேடியஸ் பார்க்குறோம். இங்க பாருங்க, பிக்கு பக்கத்துல 4, இங்க 6 இருக்கு. 4 6 ஆட் பண்ணா 10, அது இங்க 10√10 வந்துடுது. ஓகே, அடுத்து பாருங்க, சென்டர் ஆஃப் த சர்க்கிள் inscribed in a square formed by the lines x square minus 8x minus 12 equal to 0. இங்க பாத்தீங்கன்னா 6 2 ஆட் பண்ணா 8, 6 into 2 12 வரும். அப்போ இதுக்கு 2,6 ஆன்சரா இருக்கும். இப்போ 2க்கும் 6க்கும் நடுவில் உள்ள வேல்யூ 4. இங்க பாருங்க, y square minus 14y plus 45 equal to 0. இங்க 5 9 ஆட் பண்ணா 14, மல்டிபிள் பண்ணா 45. அப்போ மிடில் வேல்யூ 7. இப்போ 4க்கும் 7க்கும் ஆன்சர் 4,7 ஃபர்ஸ்ட் ஆன்சர். சப்போஸ் இந்த 8 2ஆல டிவைட் பண்ண 4, 14 2ஆல டிவைட் பண்ண 7, அப்போ 4,7 அப்படி கூட நாம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? செவன்த் ஒன் பாருங்க, the equation of the normal to the circle which is parallel to the line. parallelனாலே xy, ஒரு லைனுக்கு இன்னொரு லைன் parallelனாலே xy கோஎஃபிஷியன்ட் சேமா இருக்கும். சேம்னா இதை பாரு, 2 ஓட மல்டிபிள் சர்க்கிள் டிவைடட் பை 2 போட்டா என்ன வரும்? 2x plus 4y equal to 3. அப்போ x plus 2y equal to 3/2. x plus 2y இருக்கிறது பாருங்க ஃபர்ஸ்ட் ஆன்சர். x plus 2y equal to 3/2. அங்கே 3 போட்டுவோம், இங்கே 3 இருக்கணும், 3 போட்டு தான் நான் வச்சுக்கோம். ஓகே, அப்போ x plus 2y equal to 3 இது ஆன்சர். எய்த்து பாருங்க, p of x, y be any point 16x square plus 25y square equal to 400 with foci f1 3,0 f2 minus 3,0. அப்போ pf1 plus pf2 ஃபோக்கஸ்க்கு இடையில உள்ள ஒரு பாயிண்ட்ல இருந்து ரெண்டு ஃபோக்கஸும் உள்ள டிஸ்டன்ஸ் ஆட் பண்ணணும். அப்படின்னா f1 p f2 p equal to 2a. ஏவோட வேல்யூ இங்கே கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாங்க பாருங்க, 400 இருக்கு, 400 வெயிட் பண்ண எக்ஸ் ஸ்கொயர் பை 25 பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை 16. அப்போ பெரிய வேல்யூ தான் ஏ ஸ்கொயர், சின்ன வேல்யூ பி ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 தான் சர்க்கிளோட ஈக்குவேஷன். இப்போ ஏ ஸ்கொயர் 25னா ஏ 5, நமக்கு டிஸ்டன்ஸ் 2a, 2 into 5 10. தேர்ட் ஆன்சர். நைன்த் ஒன் பாருங்க, ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் பாசிங் த்ரூ த பாயிண்ட் 6,2. diameter x plus y equal to 6, x plus 2y equal to 4. இங்க பாருங்க, இங்க 6 இருக்கு, இங்க 2 இருக்கு. ஓகே, இது 4 இருக்கு. இப்போ 6 minus 4னா 2 வரும். இப்போ 2√5 தான் ஆன்சர். 10th one, area of the quadrilateral formed with the foci of the hyperbolas x square by a square minus y square by b square equal to 1, x square by a square minus y square by b square equal to -1. a square b square a square b square ரெண்டு முறை இருக்கு. ஸோ 2 டைம்ஸ் வரதுனால 2 into a square plus b square ஆன்சர். 11th ஒன் பாருங்க, இங்க இருக்கிறதுல y square equal to 4x, x minus 3 whole square, y plus 2 whole square equal to r square. r squareோட வேல்யூ எல்லாமே ஸ்கொயர் இருக்கு. அப்போ 2 தான் ஆன்சர். 12th பாருங்க, x plus y equal to k is a normal to the parabola y square equal to 12x then the value of k 4ax. அதாவது y square equal to 4ax ஃபார்முலா. 4a-ங்கிறது 12, அப்போ a-ஓட வேல்யூ 3, நம்ம 3 ஸ்கொயர் பண்ணா 9. ஸோ 9 தான் ஆன்சர். k-ஓட வேல்யூ ஹையஸ்டா இருக்கும்.
அப்போ 9 தான் ஆன்சர். ஓகே, அடுத்து பாருங்க 13. The ellipse E1 is inscribed in a rectangle or whose sides are parallel to the coordinates axis. Another ellipse E2 passing through the point 0, 4 circumscribes the rectangle R. The eccentricity of the ellipse. என்ன இருக்கு பாருங்க, இங்க y square by 4. இப்போ 1 by e square. ellipse eccentricityனா ஈன்னு போடுவோம். 1 by e square 1 by 4. இப்போ 1 by e வேணும்னா 1 by 2. 1 by 2 தான் ஆன்சர். அடுத்து பாருங்க tangents are drawn to the hyperbola. ஓகேவா கொடுத்துட்டாங்க. parallel to the straight line. இந்த straight lineக்கு parallel-ஆ இருக்கு. one of the points of contact of tangent on the hyperbola. அப்போ ஹைபர்போலாவில் tangent உடைய பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் கேட்குறாங்க. பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஹைபர்போலானா ஹையஸ்டா இருக்கும். அப்போ வேல்யூ ஹையஸ்ட் வேல்யூ இதெல்லாம் மைனஸ் மைனஸ் மைனஸாக இருக்கு. அப்போ ஹையஸ்ட் வேல்யூ இந்த பிளஸ் பாயிண்ட் ரெண்டும் உள்ளது தான். 15 பாருங்க, the equation of the circle passing through the foci of the ellipse having center at 0,3 ஓகேவா. இங்க பாருங்க, அப்போ இங்க பிளஸ்ல இருக்கு, இங்க கீழே வரும்போது மைனஸா இருக்கும். ஸோ 2 பிளஸ் 2 மைனஸ் உள்ள வேல்யூ எது ஃபர்ஸ்ட் ஆன்சர். 2 பிளஸ் 2 மைனஸ் உள்ள வேல்யூ. ஓகேவா, பார்த்துங்க. நெக்ஸ்ட் இங்க 16ல -9. 16 - 9 என்ன வரும் 7. இப்போ இங்க 7 வரதுனால 2 + 2 மைனஸ் இருக்கும். ஏன்னா இங்கேயும் 2 + 2 மைனஸ் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு 16 - 9 7 அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆன்சர் 15. 16 பாருங்க, let C be the circle with center at 1,1, radius 1. T is the circle centered at 0,y passing through the origin touching the circle C extremely. Then the radius of T is equal to T. T இருக்குதுன்னா பாருங்க, Tக்கு நம்ம என்ன பண்றோம், கீழே ஒரு லைன் போடுறோம், இதுக்கு 2 எண் இருக்கும். மேலே ஒரு லைன் போடுவோம், இதுக்கு 2 எண் இருக்கும். அப்போ ஒரு Tல 4 எண் இருக்கு. T ஒரு Tல 4 எண். ஓகே, அப்போ 1/4. ஓகேங்களா. 17 பாருங்க, consider an ellipse whose center is of the origin and its major axis is along x-axis. இப்படி போய்கிட்டே இருக்கு. இதுல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, area of the quadrilateral inscribed in the ellipse with diagonals as major and minor axis of the ellipse. மேஜர் மைனர், மேஜர்ல மைனர், பெரியதுல சின்னது. பெரிய நம்பர் யார் 80 40 இருக்கு, அதுல சின்ன நம்பர் 40. ஓகேங்களா, மேஜர் அண்ட் மைனர். 18 பாருங்க, ஏரியா ஆஃப் த கிரேட்டஸ்ட் ரெக்டாங்கிள் இன்ஸ்கிரைப்டு இன் த எலிப்ஸ் இஸ். இருக்கிறதுல கிரேட்டஸ்ட் வேல்யூ யாரு 2AB. அப்ப கிரேட்டஸ்ட்னு கொடுத்துட்டாங்க. அடுத்த 19 பாருங்க, an ellipse has OB a semi minor axis f and f dash its foci and the angle FB f dash is a right angle. Then the eccentricity of the ellipse. ellipse உடைய eccentricity என்னவா இருக்கும், E less than 1. ஓகேவா, இப்போ 1 விட சின்னது என்ன இருக்கு, எல்லாமே 1 விட சின்னது தான். அதுல ரொம்ப ஸ்மாலஸ்ட் 1/√2 தான். ஓகேவா, சின்னது லெஸ் தான்னா அப்போ ரொம்ப சின்னது. ஓகேவா, 1/√2. 19 ellipse eccentricity of the ellipse. ஓகேவா. 20 பாருங்க, eccentricity of the ellipse. இங்கேயும் அதே தான். இங்க பாருங்க, பைல 9 இருக்கு. E square equal to 1/9 எடுத்துப்போம். E equal to 1/3. ஓகேவா, ஸ்கொயர் ரூட் எடுத்தா 1/3, அப்போ 1/3 ஆன்சர். 21 பாருங்க, 2 tangents drawn from a point P to the parabola y square equal to 4x at right angles. ரைட் ஆங்கிள்ஸ்னா நார்மலா இருக்குது, இல்ல பர்பெண்டிகுலர்னு சொல்லலாம். அப்போ பர்பெண்டிகுலரா இருந்தா 2 டேஞ்சண்ட், அதனுடைய ஸ்லோப் மல்டிபிள் பண்ணா -1. M1 M2 equal to -1. அப்போ x equal to -1 தான் ஆன்சர். அடுத்த 22 பாருங்க, the circle passing through 1, -2 வழியா போகுது, touching the axis of 3,0 x axis டச் பண்ணுதுங்க பாருங்க. 1, -2ல போகுது, 3,0ல டச் பண்ணுது, passing through the point. இன்னொரு பாயிண்ட் என்ன ஆகும், அப்போ இங்க பாருங்க 1, -2 சென்டர் 3, -2 வரும். அப்போ ரைட் சைட் பாயிண்ட் 5, -2. இதுதான் ஆன்சர். 23 ஒரு சின்ன டயக்ராம் போட்டாலும் புரிஞ்சுக்கலாம். இங்க இருந்து 2 யூனிட்ஸ், இங்க இருந்து 2 யூனிட்ஸ். 1, 3, 5, 5, -2. The locus of a point whose distance from -2, 0 is 2/3 times its distance from the ellipse. ஓகே, அங்க ஈயோட வேல்யூ லெஸ் தான் இருக்குங்க பாரு. 2/3ங்கிறது 1 விட சின்னது. அப்ப E less than 1. E less than 1 என்ன சொன்னோம், எலிப்ஸ் and ellipse. 24 பாருங்க, value of M for which the line y equal to mx plus 2√5 touches the hyperbola are the roots of x square minus a plus b into x minus 4 equal to 0. Then the value of a plus b பாருங்க, a plus b யோட வேல்யூ ab ஆட் பண்ணா 0 ஆயிடுது. ஓகேவா. நெக்ஸ்ட் 25 பாருங்க, if the coordinates at
one end of a diameter of the circle x square plus y square minus 8x minus 4y plus c equal to 0 are 11, 2. The coordinates of other end. ஒரு எண்டில் 11, 2 இருக்கு இந்த சர்க்கிளோடைய எண்டில். இன்னொரு எண்டோட வேல்யூ என்ன கேட்குறாங்க பாருங்க. சென்டர் மைனஸ் ஜி மைனஸ் எப்னு போடுவோம். இது 2gx 2fy. அப்போ 2ஆல் டிவைட் பண்ணால் 4 வரும். இங்கே 2ஆல் டிவைட் பண்ணால் 2 வரும். ஏன்னா மைனஸ் ஜி மைனஸ் எஃப் -4 -2 வரும். இது பிளஸ் ஜி பிளஸ் எஃப் -4 -2 மைனஸ் ஜி மைனஸ் எஃப்னா +4 +2 வரும். ஓகேவா? அது அப்படியே பாயிண்ட்ல போட்டுருங்க பாருங்க. 11, 2 ஒரு எண்டு, சென்டர் 4, 2. 11லேருந்து 4க்கு போகிற தூரம் 7. 4ல் 7 மைனஸ் பண்ணால் -3. அப்போ -3, +2. ஓகேவா? இங்கே 2ங்கிறது காமனாக இருக்குது. இதில் அப்படியே பாயிண்ட் தள்ளுறது தான். ஓகே, எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ தான் தள்ளி போகுது. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.